ஹலோ நம்ம பேசி எப்படி இருக்கிறீங்க? தளபதி வந்து மீடியா பார்க்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சும்மா நச்சுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த மீடியாக்காரங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் மீடியாக்காரங்களா தான்டா. ஏன்னா ஒரு மீடியா அப்படின்றது வந்து நடுநிலையாக இருக்கீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் நாட்டில் நடக்கிற அவலத்தையாவது எடுத்து போடணும். அது கூட செய்ய மாட்டீங்கன்னா நீங்களாம் என்ன ஜென்மண்டா? அதை விட்டுவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி அழிக்கலாம், எப்படி முடக்கலாம், அதுக்கு என்னெல்லாம் தில்லாலங்கடி வேலை பார்க்கலாம் அப்படின்றத மட்டும் மேலிடம் பிளான் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒத்து ஊதுற மாதிரி நீங்களும் அது எச்சத்தனமான வேலையை செய்கிறீங்களே, நீங்களாம் என்ன ஜென்மங்களோ. எஸ் மகளே, இந்த மாதிரி கேவலமான ஒரு மீடியா துறையை நான் பார்த்ததில்ல. என்னுடைய அனுபவத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டுருங்க. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. யுஏயில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யுஏக்கு நான் தனியாக ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த குரூப்போடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக், வெல்கம் டு அனதர் வீடியோ. 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து ஒரு பெண் நிர்வாகி அஜிதா ஆக்னலா அவங்க வந்து பதவி கேட்டு வந்து நம்ம தளபதியோட காரில் தொபுக்கடின்னு விழுந்தாங்க. நான் கூட அதுக்கெல்லாம் வீடியோலாம் போட்டிருந்தேன். நான் வந்து தமிழக வெற்றி கழகம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன் இந்த மாதிரி ஆட்களை வளர வர்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 தரப்புக்குமான ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது அந்த பெண்ணுடைய சைடில் இருந்தும் அதே நேரத்தில் இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் சார்ந்தும் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ வந்து பார்த்து லைக் பண்ணியிருந்தீங்க, ஷேர் பண்ணியிருந்தீங்க, சந்தோஷம். ஆனால் அந்த பெண்மணி இன்றைக்கி பண்ணியிருக்க வேலையெல்லாம் பார்த்தா, இல்லை நேற்று பண்ணியிருக்க வேலையெல்லாம் பார்த்தா, அவங்க வந்து அவங்க மேலே நிறைய பேர் ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. அதெல்லாம் இப்போ உண்மையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் எனக்கு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், இவங்க 2 நாளைக்கு முன்னாடி பனையூர் வர்றாங்க, தளபதியை பார்க்க விடணும்னு சொல்லிட்டு கார் முன்னாடி போய் விழுகுறாங்க. அந்த கார் முன்னாடி போய் விழுகிறதுக்கு யார் காரணம், அந்த காரில் போய் விழுந்தவன் யார் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீதா அப்படின்றவங்க, கீதா ஜானம்னா யாரோ ஒருத்தர் இருக்காங்க திமுகவில், அவங்களுடைய கைக்கூலியாக இருக்கிறவங்களாம் தான் வந்து இந்த கார் மேலே விழுந்தது அப்படின்றதெல்லாம் ஸோ இப்படி ஒரு படைபலத்தோடு வந்து கார் மேலே விழுந்து அப்புறம் அந்த இடத்துல உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ணி அப்புறம் வந்து சிடிஆர் நிர்மல் அவர்லாம் வந்து கூப்பிட்டு அப்புறம் ராஜ்மோகன் அவர்கள்லாம் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சரி நான் எப்பயுமே தாவைக்கு கூட நிற்பேன்னு சொல்லிட்டு போயிட்டு காலையில் கிறிஸ்மஸ் வாழ்த்தெல்லாம் போட்டுவிட்டு சாயந்தரம் மாத்திரையை தின்னுவிட்டு தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இது? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் எனக்குள்ள ஒரு கேள்வியும் அந்த அஜிதா மேலே சந்தேகமும் வருது. உண்மையாலுமே உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. இல்லை உண்மையாலுமே உங்களுக்கு பதவி வேணும்னா அது உங்களுடைய உரிமை, நீங்கள் அதை வந்து கேட்கலாம், அதுக்காக நீங்கள் வந்து போராடலாம், ட்ரை பண்ணலாம், அதெல்லாம் உங்களுடைய உரிமை, அதெல்லாம் நம்ம குறை சொல்ல. பட் இங்கே பதவி வந்து தரும்போது தரட்டும், நான் தேவை கூட நிற்பேன்னு சொல்லிட்டு போயிட்டு 2 நாள் கழித்து இன்றைக்கி வந்து மாத்திரையை போட்டு முழுங்கிட்டு நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி மீடியாவில் வர பரவ விட்டு இப்போ இதெல்லாம் எதை வந்து காமிக்குது? அப்போ இதில் வந்து நீங்கள் வந்து உண்மையாலுமே பதவிக்காக வரல, தமிழக வெற்றி கழகத்துடைய பேரை வந்து கெடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்றது இதிலேருந்து புரியுது. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த மீடியா வந்து இந்த நியூஸை தான் வந்து பயங்கரமாக ஃப்ளாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பனையூரில் கலைஞர் டிவி வந்து வரவே வராது. நம்ம ஜெரால்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி வந்து 3 யூனிட் போட்டிருந்தாங்களாங்க. என்னது 3 யூனிட்டு? மற்ற டிவிலாம் வரும், சன் டிவி, புதிய தலைமுறை, பால் டிவி மாதிரி இவங்க எல்லாமே வந்து தளபதி வீட்டு முன்னாடி இருப்பாங்க, வைப்பாங்க, ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. கலைஞர் டிவி எங்கேயுமே வராதவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கானா? அப்போ இது ஏதோ திட்டமிட்டு நீங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் வச்சு செஞ்ச மாதிரில தெரியுது. இப்போ ஏன்னா விஜய் அவர்களை எப்படி அடக்கலாம், எப்படி முடக்கலாம் அப்படின்றதுக்கான இவங்களோட அடுத்த பிளானுக்கு போயிட்டாங்க. யார்? திருட்டு கொத்தடிமை கூட்டம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், இந்த ஒரு வார காலகட்டத்தில் இப்போ ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்துருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சைடில், ஒன்று பார்த்தீங்கன்னா நாமக்கல் சைடில், ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னை சைடில், ஒன்று பார்த்தீங்கன்னா மதுரை சைட்லின்னு 4 இடத்துலையுமே 4 விதமான பிரச்சனை. இங்கே வந்து பதவி கேட்டு ஒரு பெண் நிர்வாகி அவங்கள வந்து மதிக்கலை, அவங்களுக்கு வந்து சரியான முன்னுரிமை கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இப்போ பதவிக்கு ஆசைப்படுற ஆட்களை வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம். 2வது பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கள்ள தொடர்பு, யார்? நாமக்கல் சைடா? அந்த ஆள் மாட்டினது யார் எடுத்து வழி விட்டது? அதுவும் திமுக தான்.
வேறு எதுலேயும் பெருசாக வரல. சோஷியல் மீடியாவில் வந்து திமுகவில் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆவடி அம்பத்தூரா அங்கே இருக்கிறவர் காசு வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுது. சத்யா வந்து நேற்று வந்து கல்லாணை அண்ணன் மேலே ஒரு அவதூறு புகார் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க மேலே சமூக வலைதளங்களில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க மேலே ஆல்ரெடி மோசடி வழக்கு ஒன்று பதியப்பட்டு இருக்கு. அதற்கான ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து மோசடி வழக்கு இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு வந்து வழங்கப்பட மாட்டாது. ஸோ இது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உளவியலை மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஏற்படுத்துறது. இந்த மீடியா வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க அவலங்கள் என்னென்னா, நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அவலத்தை கொஞ்சம் கூட கண்டுக்கல. எந்த அளவுக்கு அந்த பெண்மணிகள்லாம் கோபமாக இருந்தாங்கன்னா, ஸோ இப்படி முக்கியமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனையை பற்றி எந்த மீடியமே பார்க்காம முழுக்க அஜிதா 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 அஜிதா. டேய், யாரா அந்த பிள்ளை? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஒரு கட்சியில் அது பதவி கேட்டு வருது. சப்போஸ் கட்சியில் பதவி கொடுக்கலன்னு என்ன தமிழ்நாடு குடிமொழிக்கு போயிருமா? என்னடா சொல்ல வரீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பதவி இருக்கிறாங்க, நிர்வாகத்தில் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் இதுக்கு முன்னாடி இருந்தப்போ மக்கள் இயக்கமாக இருந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் ரசிகர் மன்றத்தில் இருந்திருப்பாங்க. 10 லட்சம் பேருக்கு மேலே பதவி தூக்கி கொடுக்க முடியும்? ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, இவ்வளோ தானே பொசிஷனு, இந்தந்த பொசிஷனு இவங்களுக்கு தான் கொடுக்க முடியும்னு இருக்கும்ல. இப்போ அதில் ஒரு பொசிஷனுக்கு ஒரு 4 பேர் போட்டி போடுறாங்கன்னா அதில் யார் சிறந்தவரோ அப்படி தான் பார்த்து கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்துட முடியாதுல்ல. இன்றைக்கி இன்றைக்கி ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க, நல்லா செய்வார்னு. ஒருவேளை அவர் செய்யலை அப்படின்னும் போது அவர் எடுத்துகிட்டு இன்னொரு ஆளை மாற்றுவாங்க. அப்போ அந்த வாய்ப்பு வரலாம்ல. வாய்ப்புன்றது உடனே வரும்னு சொல்ல முடியாதுல்ல. சில டைம் லேட்டாக வரும். லேட்டாக வந்தால் அதை வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணி போய்க்கணும். சில பேருக்கு வரவே வராது. அது அவங்க வாங்கி வந்த வரோம், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இப்படி தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது, அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது அப்படின்றது தான் முக்கியமாக மீடியா பார்க்குது. ஏன்னா எப்படியோ விஜய் அவர்களை வந்து முடக்கணும்னு பார்த்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தளபதியை வந்து திட்டுறது, பேசுகிறது, அப்புறம் நடிகை கூட சேர்த்து வைக்கிறது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிகர்களை வச்சு திட்டுறது, இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட்டாக கரூரில் ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. இதோட முடிஞ்சிருச்சுடா, அப்பாடா விஜய் சாப்டர் க்ளோஸு, தமிழக வெற்றி க்ளோஸு, இனி நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் இருந்த நேரத்தில் திருப்பி பூம் கொடுத்து வெளில வந்தார் பார்த்தீங்களா? அது இன்றைக்கி எல்லாருக்கும் மிகப்பெரிய வைத்தறிச்சலாக இருக்குது. அதனால இவங்க இப்படி ஒரு கட்டமைப்பை இப்போ உருவாக்குறாங்க. இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் ஸ்லீப்பர் செல்ஸாக இருந்த அனைத்து திமுக கருப்பாடுகளும் இனி தன்னுடைய வேலையை திறம்பட செய்யும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா தமிழக வெற்றி கழகம் ஃபுல்லாக விஜய் ஃபேன்ஸு ரசிகர்கள் தானே இருக்காங்க, இதில் எப்படி கருப்பாடு இருப்பாங்கன்னு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. நம்மெல்லாம் மனுஷன் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே இருக்கட்டும். இருந்தாலும் இந்த அரசியலுக்குள்ளே ஒரு பதவியை நோக்கி போகிறது, இல்லை அரசியலுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்டில் ஒரு பொசிஷனோ, இல்லை ஒரு மாவட்டத்தில் சின்ன ஒரு பொசிஷனோ, இல்லை ஒரு ஐடி விங்கிலோ எதையாவது ஒன்றத்தில் கிடைச்சிடாதா அப்படின்னு இந்த அரசியல் பயணத்தை நோக்கி போகிறவங்க எல்லாருமே சமூக சேவை செய்யணுன்னே போக மாட்டாங்க. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. தளபதி வேணால் கரெக்டாக இருக்கலாம், ஒரு திறம்பட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அரசியல் கட்டமைப்பை அமைச்சு மக்களுக்கான அரசியலை செய்யணும்னு சொல்லி பெரிய விஷனோடு வரலாம். தளபதி கூட சேர்ந்துருக்கு 3 லட்சம் பேரும் தளபதி மாதிரியே யோசிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாருமே லைம்லைட் கிடைக்கிற வரைக்கும் இருந்துட்டு பெரிய லெவலில் காசு பணம் கிடைச்சின்னா அங்கிட்டு மாறிக்கலாம், இங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மக்களும் தமிழக வெற்றிகளையும் இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இவ்வளோ நாளாக தூங்கிட்டு இருந்திருக்கும். இப்போ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். யார்? திருட்டு கும்பல் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நேரம் தான் நம்ம கரெக்டான ஆட்களை களை எடுக்கிறதுக்கு உகந்த நேரமாக இருக்கும். ஸோ இதை தளபதி மிக சிறப்பாக செய்வார் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எவ்வளோ நாள் தான் மறைஞ்சே கிடக்க முடியும்? வெளியில் வந்து தான் ஆகணும். இப்போ அஜிதா போன்றவர்கள் இப்படி வெளில வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அது தமிழக வெற்றிகளுக்கு தான் நான் சாதகமாக பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதெல்லாம் கருப்பாடுன்னு நமக்கு தெரியுது. அப்போ அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு மாற்று தலைவரை போடும்போது மக்கள் மத்தியில் மேலும் ஒரு நம்பிக்கை தான் வளரும். ஓகே,
கட்சி ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு நிர்வாகி தவறு செஞ்சுட்டா இங்கே தலைமை ஆக்ஷன் எடுக்குது. அதை சமரசம் பண்ணி அவங்க மேலே வந்து கரிசனம் காட்டி அவங்கக்கிட்ட பண வசதி இருக்குது, அவங்கக்கிட்ட வந்து வேறு பேக்ரவுண்ட், பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்கக்கிட்ட வந்து ஒரு கம்யூனிட்டி இருக்குது, ஒரு ஜாதி இருக்குது அப்படின்லாம் நினைக்காம இவன் தப்பு செய்கிறானா போடு தூக்கி அப்படின்ற அந்த எண்ணம் மக்களுக்கு வரும் அப்படின்றது நான் யோசிக்கிறேன். பட் இதை திருட்டு கும்பல் எப்படி யோசிக்குது நமக்கு தெரியல. அதனால தான் அவங்க போடுற எல்லா பிளானும் சொதப்பி ஃபையாக போகுது. இப்பயும் அது மாதிரி தான் ஆகிருக்கு. அஜிதா அக்னல், உங்களுக்கு என்னதான் வருத்தமாக இருக்கட்டும், நீங்கள் உண்மையாலுமே தமிழக வெற்றிகளுக்கு மேலே ஒரு மதிப்போ மரியாதை இல்லை, இந்த கழகத்துக்காக உழைச்சிருக்கீங்க, ஆனால் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல, ஆனால் நம்மளை வந்து எல்லாருமே அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் தற்கொலை முயற்சி செய்திருந்தீங்க அப்படின்னா அது வந்து தவறு. எந்த ஒரு விஷயத்துக்குமே தற்கொலை அப்படின்றது தீர்வாகாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 மாத்திரை வந்து தூக்க மாத்திரை போட்டதாக வந்து நியூஸ் எல்லாம் சொல்கிறாங்க. உங்களுடைய உயிர் போயிருந்தால் உண்மையாலுமே நீங்கள் தளபதி மேலே அன்பும் பாசம் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி யாருக்கு அந்த கெட்ட பேர் வந்திருக்கும் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணோம் திமுகவில் அப்படி இப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தீங்க அப்படின்னாலும் அதற்கான பலனை ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். 2 சைடும் தான். ஸோ இந்த மாதிரி பல பேர் இனி தமிழக வெற்றிகளத்தில் வருவாங்க. நம்ம தான் வந்து பார்த்து சூதானமாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படியே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட பல வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு சில பிளான் வச்சுருக்கேன், அது டைம் வரும்போது சொல்கிறேன்னு. அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ், தளபதிக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை இந்த சேனல் மூலிமா பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகளை ஏழை பாலைகளுக்கு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நம்ம கேட்கும்போது அவங்கள்ட்ட மறுக்கிற சூழ்நிலை தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு எதாவது செய்ய முடியும். ஸோ அதற்காக அந்த மாதிரி ஒரு எண்ணத்துடனும் அதே வேளையில் இந்த சேனலை இப்படியே இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அந்த சப்போர்ட்டை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற QR கோடை யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய நியூஸ் என்ன, உண்மையத்தன்மை என்ன, அங்கேருந்து வர நியூஸ் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவதூறு பரப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க, சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டு நீங்களாம் டென்ஷன் ஆனீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கான்சன்ட்ரேட் ஆன் தமிழக வெற்றிகளம். அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன மாதிரியான நகர்வுகள் போகுது அப்படின்றத பார்த்து நீங்கள் அடுத்தடுத்த வேலைகளை செய்யுங்க. நாளைக்கு முக்கியமான ஒரு கொண்டாட்டம் இருக்குது மலேசியாவில். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் தளபதியுடைய ஆடியோ லான்ச். இது ஒரு ஆடியோ லான்ச்சாக மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கான்செப்டாக கின்னஸ் ரெக்கார்ட்லேயே வந்து பதிய போகிறாங்க அப்படின்றலாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கான்செப்டை பார்க்குறதுக்கு நிறையா பேருக்கு வந்து போயிருப்பீங்க. என்னை கூட ஒருத்தர், அண்ணா நான் டிக்கெட் எடுக்கிறேன் நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல என்னால், என்ன பண்ணுறது. சரி, நாளைக்கு அதையும் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ another video, love you all, take care, bye bye.